நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிற போது பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம், இந்த சட்டத்தையும் பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அலுவலகங்களில் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார், என்னிடம் ஆபாசமாக பேசினார், என்னை தவறாக பார்த்தார் என்கிற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டை ஆண்களின் மீது தெளித்து விடுகிறார்கள். பழியால் ஆண்கள் துவண்டு போய் விடுகிறார்கள். இது ஆண்கள் நல சங்கம் பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து. இது சார்ந்துதான் இந்த பயணத்தை துவக்கலாம் என்று நினைக்கிறேன். திருமது, உங்களிடம் கேட்பது, இந்த பாலியல் தொல்லை தடுப்பு சட்டத்தை பெண்கள் எவ்வளவு மோசமாக பயன்படுத்துவதாக நீங்க சொல்கிறீர்கள்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க. பொதுவாக ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க. காதலிச்சு ஒரு கட்டத்தில் பல காரணங்களால் பிரிகிறாங்க. இது போன்று பிரியும் போது ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாற்றி விட்டு சென்றால் அந்த பெண்ணின் மீது புகார் கொடுக்கவோ அல்லது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கவும் முடியவில்லை. ஆனால் இதே ஒரு ஆண் ஒரு சில காரணங்களால் அந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சா உடனே அந்த பெண் அந்த ஆணின் மீது தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாகவும் தன்னை கற்பழித்து விட்டதாகவும் பொய்யா புகார் கொடுத்து அந்த ஆண்களை கைது செய்ய வைக்கிறாங்க. அதே போல் நீங்கள் இப்போ சொன்னது போல் இப்போ நீங்கள் இப்போ வேலை செய்யும் இடங்களில் மற்ற இப்போ பஸ்ஸில் போகும்போது பல இடங்களில் ஆண்கள் இப்போ பொதுவாக பஸ்ஸில் போகும்போது கூட்ட நெரிசலில் இப்போ தெரியாமல் படுவது சகஜம்தான். இது போன்ற சமயங்களில் கூட இப்போ தவறான காழ்ப்புணர்ச்சி உள்ள பெண்கள் இது போன்ற ஆண்கள் மீது பொய்யாக புகார் கொடுத்து வேண்டுமென்றே அவர்கள் மீது பொய்யாக புகார் கொடுத்து அவர்களை காவல் நிலையத்தினால் கைது செய்யப்படுவதும், மேலும் காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையங்களில் வைத்து அசிங்கப்படுத்துவதும், மகளிர் காவல் நிலையங்களில் வைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீதியரசர், இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் நான் கேட்பது, ஒரு நீதிபதியே இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒரே வார்த்தைகளில் என்னிடம் இவர் தவறாக நடந்து கொண்டார் என்கிற ஒரே ஆயுதத்தை வைத்துக்கொண்டு முற்றாக ஒரு மனிதனை வீழ்த்திவிட முடியும் என்பதற்கான சட்டமாக இது இருப்பதாக பார்க்கிறார்கள். உங்கள் கருத்து என்ன? நான் அக்ரி வித் யூ. என்ன காரணம்னா, இரண்டு நிலை. ஒன்று எதற்குமே சட்டத்தில் வரையறை லிமிட்டேஷன் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நடந்த நிகழ்வினை உடனடியாக நீ ரிப்போர்ட் பண்ணாமல் ஒரு வருடத்துக்கு முதல் நடந்தது என்று சொல்வது எந்த அளவுக்கு நம்ப முடியும் என்பது ஒரு நிலை. இரண்டாவது நிலை, அங்கு நடந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே இந்த அம்மா மட்டும் போய் அவர் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு யார் சொல்கிறது நம்புறது அப்படிங்கிற நிலை. அதற்கு அந்த டொமஸ்டிக் என்கொயரி இருக்கிற மாதிரி அந்த அலுவலகத்திலே அந்த ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இதுவரை யார் வேணாலும் சொல்லிக்கலாம். சாதாரணமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தேவர் அக்யூஸ்ட் என்ன சொல்லாங்கன்னா, பெண்களே எங்களுக்கு வேணாம், நாங்கள் அதாவது இதைத்தான் நீதியரசர் சொன்ன கருத்துக்கு தான் இது பெண்ணுக்கு ஒரு பலவீனமாக அமையும். நான் அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு வருகிறேன். பலவீனம் இல்லை, நான் ஒரு நிமிஷம் வரேன். என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் எங்களுக்கு வேண்டாம் எதற்காக நாங்கள் சிக்கல்ல மாட்டிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்திருக்க இதில் ஒரு சில நிகழ்வுகள் தவிர உடனே சொல்வதல்ல, ஒரு வாரம் பொறுத்து, அதாவது ஒரே லா ஆஃப் கோயர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்வு வற்புறுத்தல் நடத்தப்பட்டால் 24 மணி நேரம் கழித்து அது முடிவதற்கு முன்னாலே நீங்கள் குற்றத்தை சாட்ட வேண்டியதால் அது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோயர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூ ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சம்படி, தேர் வர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். என்னுடைய கேள்வி என்பது எது பாலியல் வன்முறை, எப்படி வரையறுப்பது? என்னை ஆபாசமாக பார்த்தான் என்பதற்கு யாருடைய பார்வையை யார் கண்கொண்டு அளப்பது? ஒரு பெண்ணின் பார்வையிலே என்னை ஆபாசமாக பார்க்கிறான் என்று சொல்லுவதற்கான உரிமை அவளுக்கு உண்டு. ஒரு ஆணின் பார்வையிலே நாம இப்ப பேசுறதுக்கும் அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? இந்த விவாதம் பெண்களுக்கு எதிரான, அதாவது நடக்கின்ற பாலியல் வன்முறை குறித்து பெண்கள் போலியாக புகார் கொடுக்கிறார்களா என்ற அடிப்படையிலே இந்த விவாதம் நடைபெறுகிறது. இரட்டை அர்த்த வசனம் துடிக்க பேசினாலோ அல்லது பாலியல் ரீதியான புகைப்படங்களை காட்டினாலோ அல்லது தொடுகை செய்தாலோ அல்லது வேறு எந்த விதத்திலாவது உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணுமா என்கிற பணி நிமித்தமான விஷயங்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்ய முடியும் என்று சட்டம் வரையறுத்திருக்கிறது. டொமஸ்டிக் என்கொயரி எல்லாம் தேவையில்லை.
இப்ப புதிதாக வந்திருக்க நான் பேசுறேன் சார், ப்ளீஸ் நான் பேசணும் சார். இல்ல என்ன விஷயம்னா இது அது கிடையாதுங்க. நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க நீதியரசர், நான் சொல்லி முடிச்ச பிறகு அவர் கிளாரிஃபை பண்ணுங்க. என்னன்னா இதுல டொமஸ்டிக் என்கொயரி கிடையாது, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு பாலியல் வன்முறை சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 10 பேருக்கு மேல பெண்கள் பணிபுரிகிற இடத்துல குழு, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கு. நீங்க வந்து புகார் தான் கொடுக்கறீங்க. எல்லா கமிட்டியும் இருக்கிறது. நான் என்னுடைய கேள்வி என்பது, இவர் என்னை ஆபாசமாக பார்த்தார், ஆபாசமாக என்னிடம் நடந்து கொண்டார் என்பதற்கான அளவுகோல் எங்கு இருக்கிறது? நீங்க கமிட்டில வைங்க. உங்களிடம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் என்னிடம் ஆபாசமாக பார்த்தார் என்பது அப்படின்னு சொல்லுவதற்கான இது வந்து சுதந்திரத்தை மீறுகிற விஷயம். அப்படிதான் பார்க்கணும். எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உடனே நீ சொல்லிவிட்டால் நிச்சயமாக உண்மைதான், இல்லைன்னு மறுக்கலை. நடக்குது, நான் அந்த நடக்கவில்லைன்னு மறுக்கவே இல்லை. எல்லா அலுவலகங்களிலும் எல்லா வீடுகளிலும் நடப்பது என்பது அன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உடனே சொல்லாமல் திருச்சியிலே ஒரு ஃபாதர் மேலே கம்ப்ளைண்ட் 2 ஆண்டுகளுக்கு பின்னாலே, அதன் பின்னால் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். எதற்காக? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 வருஷமா? இதுபோல் வந்து என்றோ நடந்த ஒரு ஐ மீன் உச்சநீதிமன்றத்து மேலே நடத்துகிறேன், ஏன் உடனே சொல்லலை? ஏன் சொல்லல? அந்த பெண் அங்க வந்து லா இன்டர்னா வேலை செய்றாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேலை செய்கிற ஒரு பெண்மணி டக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ரிசைன் பண்ணி வெளியே போயிட்டா. இல்ல அதுவேல. அப்ப தருண் தேஜ்பால் வழக்கெல்லாம் வருகிற அந்த சமயத்துல தான் இந்த விஷயம் வெளியே திருப்பதி ஒரே வழி லாக்ல எழுதின அந்த பொண்ணு. அதெல்லாம் 1000 எழுதட்டும் சார். நான் கேட்க கேள்வினா, இப்போ என்ன அடித்தால் எனக்கு வலிக்கிறது, 4 நாள் கழிச்சு வலிக்கிறது என்ன சார் முறையது? அப்ப நீதிமன்றம்னா உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிடலாமா? நீதிபதி பண்ணணும்னு சொல்லலாமா? நீதிபதி மனுஷன் இல்லையா? தப்பு பண்ண மாட்டாரா? நீதியரசர் உங்களுடைய கோபம் என்பது நீதிபதியின் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்காகவா? நீங்க சொல்லுங்க. I told about a pastor. Yes, I told about people. I can give instances where it is found to be false. மாதிரி ஒரு சல்மா அவர்களிடம் நான் என்னுடைய கேள்வியை கேட்க வேண்டும். சல்மா, இந்த time is important. நான் அதையும் நான் சல்மா அவர்களிடமே நான் கேட்டு விடுகிறேன். சல்மா, என்னுடைய இந்த துணை கேள்வியையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணை ஒரு ஆண் எளிதாக வீழ்த்த வேண்டும் என்றால் கேரக்டர் அசாசினேஷன் செய்து விடுவது, அவளுடைய குணம் சார்ந்து அவளுடைய நடத்தை சார்ந்து சொல்லிவிட்டால் பெண் வீழ்ந்து போய் விடுவாள். அதே ஆயுதத்தை தான் இந்த பாலியல் தொல்லை தடுப்புச் சட்டத்தின் மூலமாக இவன் என்னிடம் தவறாக நடந்து கொண்டான் என்று நீங்கள் ஒருவரை குற்றம் சுமத்துகிறீர்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிறார், அவருக்கு குழந்தைகள் இருக்கிறது, பெண் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டாலும் கூட ஊடகங்களோ சமூகமோ அவர் விடுதலை ஆகிவிட்டார் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. காலம் முழுவதும் ஒரு பெண்ணுக்கு எதிராக அவள் சுமத்திய குற்றத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டிய இடத்தில் தான் இந்த சட்டம் அவர்களை வைத்திருக்கிறது என்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்க நீதியரசருக்கும் சேர்த்து நீங்க பதில் சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கும் சொல்லலாம். அது பொதுவாகவே நம்ம ஆணாக இருக்கட்டும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம சமூகத்தை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு கேரக்டர் அசாசினேஷன் ஒருத்தர் ஆளானாங்கன்னா நிச்சயமா அது அவங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மரியாதை வந்து போகக்கூடிய ஒன்று தான். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது வந்து. ஆனால் இங்கே ஒரு பெண் வந்து தான் பாதிக்கப்பட்டதாக ஒரு புகார் தரும் பொழுது ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை விட பெண்ணுக்கு பல மடங்கு இந்த சமூகம் மரியாதையை குறைச்சி மதிப்பிடும். அவளுக்கு எந்த மரியாதையும் அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. அவளுக்கு வந்து அவமானங்கள் மட்டும்தான் மிஞ்சும். ஆணை விட 100 மடங்கு அவமானங்களை பெண் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு சமூக யதார்த்தம், அதுதான் நடைமுறையும் கூட. அப்படி இருக்கும் 2 பேருக்கு பொதுவாக வச்சே இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறது கூட அபத்தம் என்று நான் நினைக்கிறேன். வந்து நிச்சயமாக ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவளோ அல்லது சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இல்லாத ஒரு ஆளா இருக்கப்போ உண்மையிலேயே உயரிய அந்தஸ்துல இருக்கவங்களுக்கு எதிராக ஒரு கேஸை வந்து கொடுக்கணும், புகாரை கொடுக்கணும்னா நிச்சயமாக அதுக்கு பெரிய மனத்திடம் இருக்கணும், அதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும். பலமான ஒரு ஆளை அவ உணர்ந்தால் மட்டும்தான் அவளால் அந்த செய்ய முடியும். அது செய்ய முடியாத பட்சத்துல அவ ரொம்ப தயங்கி பின்னாடி யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அவர் மேல தர வேண்டும் என்று அவங்க தரணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா தர வேண்டும். அதுதான் முக்கியம். ஆனால் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள், செல்வாக்குல இருக்கக்கூடியவர்கள், இப்படி ஏழ்மையில இருக்கக்கூடியவங்களை நிச்சயமாக அவங்களால வந்து அது பண்ண முடியாது. லேட்டா பண்றதுக்கான காரணம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னணியில மிரட்டல் இருந்துகிட்டே நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்முடைய நேயர்கள் இந்த 2 சட்டங்கள் சார்ந்தும் பல்வேறு விதமான பகிர்வுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். தேவா, என்ன மாதிரியான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது?
நிச்சயமாக விஜயன், தற்பொழுது எந்த மாதிரியான விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் சமூக வலைதளங்களிலும் இருவேறான கருத்துக்களையும் பார்க்க முடிகின்றது. ராஜேஷ் சொல்லியிருக்காரு, ஒரு சில இடங்களில் பாலியல் புகார்களை தங்கள் வழக்கு வலுவூட்ட பெண்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி விடுகிறார்கள் என்ற ஒரு குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ER சதி சொல்லியிருக்காரு, வரதட்சணை கொடுமை சட்டம் கேடயம்தான், ஆயுதம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். ராதி சொல்லியிருக்கார், வரதட்சணை கொடுமை தடுப்புச் சட்டம் தேவையானதான், ஆனால் பெரும்பான்மையான பெண்கள் மாமனார் மாமியார் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியை தீர்த்து கொள்ள அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். கருங்குளம் மாமுருகன் சொல்லியிருக்காரு, சமூக அவலங்களை இல்லாதொழிக்க ஒடுக்கப்பட்டோருக்கு பாதுகாப்பு அரணாக கொண்டு வரப்படும் எந்த ஒரு சட்டமும் அப்பாவிகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அவ்வாறு சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு தான் கடும் தண்டனை கொடுக்கணும், சட்டத்தை மாற்றக்கூடாது, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். பாண்டியன் சொல்லியிருக்கார், வரதட்சணை சட்டமும் தன்மையே என்றால் பெண் கொடுமை காரணம் ஆகிறேன், வரதட்சணை கொடுமை சட்டமும் அதே மாதிரியானது தான் அப்படின்னு சொன்னால் பெண் கொடுமை காரணம் ஆகிடுறேன், என்னடா கொடுமை இது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். பாலன் சொல்லியிருக்காரு, வரதட்சணை கொடுமை சட்டம் இருப்பது போல பூரிக்கட்டை கொடுமை சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். புலவர் சொல்லியிருக்காரு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது, உண்மைதான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்க்க முடிகிறது. விஜய், நன்றி தேவா. நம்ம தொடர்ந்து இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இறுதி கட்டமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய விவாதம் என்பது, என்னுடைய கேள்வி என்பது, ஒரு பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் வைக்கிறார்கள், தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற போது, ஒரு ஆண் என்பது நம்ம பார்க்கிற போது ஒரு 4 வயது சிறுமி, அதே பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கிறது, ஒரு 4 வயது சிறுமியிடம் தவறாக நடந்து கொள்கிறான். தொடர்ச்சியாக பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு ஆணினுடைய பார்வையில் இருந்துதான் இந்த சட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் திரும்பவும் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்கிறீங்களே தவிர பெரும்பாலான ஆண்கள் அப்படி கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. பெரும்பாலான புகார்கள் பொய்யாகத்தான் கொடுக்கப்படுகிறது தவிர இது போன்ற எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாவட்டம் மாநிலங்கள்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் அதுக்கு தான் சார் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல தான் சார் நடந்துகிட்டு இருக்கு இது போன்ற பிரச்சனைகள். அதே போல இதே ஆண்களுக்கு ஏற்படும் கொடுமைகள் பதிவு செய்யவே முடியலையே. பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தான் இங்கே பதிவு செய்யப்படுகிறதே தவிர ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை. நீதியரசர், இறுதியாக சட்டம் என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெண்களிடம் கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்து கொள்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா இவர்களுடைய மனக்குறையை வைத்துக்கொண்டு? பெண்கள் என்றாலே சாதாரணமாக யாரும், அதாவது பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். பெண்கள் என்றாலே நமக்கு ஒரு அந்த சாஃப்ட் கார்னர் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் இவர் சொல்வதில் கருத்து என்ன மாறுபடுகிறது என்றால், இன்றைக்கு பெண்கள் மீது ஆண்கள் வன்முறையாக நடந்து கொள்கிறார்கள் என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. தினசரி தினத்தாள்களே பார்க்கிறோம். ஆனால் அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு ஆண்கள் மீது இதுபோல் அனாவசியமாக புகார்களை, என்னுடைய கருத்தெல்லாம் இருந்தால் ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்க சொல்வது போல், சல்மா சொல்வது போல், நீ 4 மாதம் கழித்து 5 மாதம் கழித்து வந்ததுக்கு அப்புறம் சொல்வது என்பது அங்குதான் உங்களுக்கான சந்தேகம் இருக்கிறது. இறுதி கருத்தாக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு எல்லா ஊடகங்கள், எல்லா விளம்பரங்களையுமே பெண் போக பொருளாக பார்க்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தான் நம்ம பெண்கள் எல்லாம் வேலைக்காக வருகிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பணியாற்றக்கூடிய முதல் தலைமுறை, முதல் கட்டத்தில் இருக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி கடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பழமைவாதத்தை விடுத்து ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல பார்வையை ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். என்னுடைய நண்பர் சொன்னாரு, எங்கோ நடக்கிற பிரச்சனை என்று. ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் ஒரு நாளைக்கு 3 பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் என்று கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லிக்கிறது. எனவே எங்கும் நடக்கவில்லை. நம்முடைய அக்கம் பக்கத்து வீடுகளிலே நடக்கின்ற அநியாயத்தை சரிப்படுத்துவதற்கான முயற்சி தான் இந்த விவாதம். எனவே ஆண்களும் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிற தருணம் வருகிற பொழுதுதான் வேலை செய்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது சாத்தியமாக. நிச்சயமாக ஒரு 2 சட்டங்கள் சார்ந்த விவாதங்கள் பல தளங்களில் பயணித்தோம். 3 பேருமே சல்மா அவர்களும் அவர்களுடைய இணைப்பில் இருந்தாலும் கூட அவருடைய கருத்துக்களையும் பல தளங்களில் விவாதத்தை நகர்த்தி சென்றார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு ஆழமான தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.